எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் அலுவலகத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொந்த தொகுதி எடப்பாடி தொகுதி. இந்த தொகுதியில் 4வது முறையாக தொடர்ந்து போட்டியிடக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். அதற்கு முன்பாக தனது சொந்த தொகுதியான எடப்பாடி தொகுதியில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைக்க இருக்கிறார். அது சம்பந்தமாக கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் இங்கே அவரை தனித்தனியாக சந்தித்து பேசி வருகிறார்கள். அதன் பின்னர் இந்த அலுவலகத்தை தொடர்ந்து அங்கேயும் ஒரு சில நிமிடங்கள் அவர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 12 மணிக்கு மேலாக இங்கே வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு செல்லும் எடப்பாடி பழனிசாமி அங்கே தனது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். தேர்தலில் மிக முக்கியமான ஒரு இடமாக இந்த இடம் இருக்கிறது. ஏன்னா 2011 இருந்து தொடர்ச்சியாக அவரே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஆகையால் இந்த தேர்தலிலும் கடந்த தேர்தலில் 90,000 வாக்குகளுக்கு மேல் அவர் வெற்றி பெற்றார். இந்த முறையும் அந்த வாக்கு சதவீதத்தை உயர்த்தி வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்புடன் கட்சியினருடன் தொடர்ச்சியான ஆலோசனைகள் எப்போதெல்லாம் இங்கு வருவாரோ அப்போதெல்லாம் ஆலோசனை மேற்கொள்கிறார். இப்போது கூட்டணி அமைந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு நாமினேஷன் செய்வதற்கு கடைசி நாள். இந்த தினத்தில் அந்த அலுவலகத்தை திறந்து வைத்து அங்கே நிர்வாகிகளுடன் ஒரு சில நிமிடங்கள் ஆலோசனை செய்து அவர்கள் மத்தியில் பேசவும் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதன் பின்னராக வேட்புமனுவை இன்றைய தினத்தில் தாக்கல் செய்ய இருக்கிறார். எடப்பாடி தொகுதியில் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.